ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைச்சன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். சைடில் அப்படியே சிக்கன் குழம்பு தாளித்து விட்டுட்டேன். டிஃபனுக்கு வந்து உப்புமா தாளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வாட்டர் மெலன் இருந்துச்சு வீட்டில், அதை தான் கட் பண்ணி இப்போ ஜூஸ் போடலான்னு கட் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறனால அவருக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துணுன்றதான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். பொண்ணு வந்து லீவில் தான் இருக்கா. ஜூஸ் ரெடியான உடனே ஃபில்ட்ரு பண்ணி அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு, இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து சாகோவில் தான் உப்புமா பண்ணேன், மாவு இல்லைன்றனால. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோட ஜூஸும் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு அவரோட லஞ்ச் பாக்ஸ் தான் அடுத்து பேக் பண்ண போகிறேன். இது மாதிரி நீங்களும் மாவு இல்லாத டைம் இந்த உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள். இவரோட பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அதையும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். முட்டை இருந்துச்சுன்னா ஆம்லேட் போட்டு தருவேன், இல்லைனா வெறும் சிக்கன் குழம்பு மட்டும்தான் தருவேன். இன்றைக்கி முட்டை இருந்தனால ஒரு ப்ளைன் ஆம்லேட்டும் போட்டுட்டேன். அவ்வளோதான், ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. அவரோட லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணி எடுத்து கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.